ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். அந்த டே கேண்டில் 2 லைன் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி 14லேருந்து பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு க்ளோசிங் பார்த்தீங்கன்னா இந்த 22,900 இதுவும் பார்த்தீங்கன்னா 22,900 வச்சேன். இது 22,900 இது 22,900. இந்த ரேஞ்சை விட்டு மார்க்கெட் என்ன தான் போனாலும் இந்த ரேஞ்சு விட்டு வெளியே வர முடியல. மார்க்கெட்டை வளர்த்து 22,900க்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. வேணால் மேலே எங்கேயும் கொஞ்சம் போயிட்டு திருப்பி முடிகிறத பார்த்தோம்னா 22,900 தான். மார்க்கெட் வந்து இந்த 14ஆந்தேதி பார்த்தீங்கன்னா 22,926 முடிஞ்சிருக்கு. இது பார்த்தோம்னா கை வலது 22,974 முடிச்சிருக்கான். மறுநாள் பார்த்தோம்னா 22,950 இது பார்த்திங்கன்னா 930 இது 913. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அந்த 900ங்கிற ரேஞ்சுக்குள்ளே விட்டு மார்க்கெட் வந்து வெளியும் போக முடியல, கீழே வர முடியல. ஒரு கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. அதனால் நம்ம ரேஞ்சு மார்க்கெட்னு சொன்னோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தது என்ன நடக்கும் பார்ப்போம் 15 மினிட்ஸில். இப்போ இது டே கேண்ட் செட்டப் படி பார்த்தோம்னா